இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இல்லற வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான பொருள் தான் நான் வச்சிருக்கக்கூடிய ராஜவசியமை. இது எப்படியாப்பட்ட ஆட்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை விட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது, அப்பா பையனுக்கு இடையில பேச்சுவார்த்தை கிடையாது, அம்மா பொண்ணுக்கு இடையில பேச்சுவார்த்தை கிடையாது, பசங்க நாங்க சொல்றத கேட்கவே மாட்டேன்றாங்க. இப்படி தன்னுடைய பேச்சுக்கு வசியமாவாதவர்களை வசியப்படுத்துறது. ஒரு காரியத்துக்கு போறீங்க, அந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, வேலையே கிடைக்கல அப்படின்னால இதை ட்ரை பண்ணா வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது பேரே ராஜவசியமை. இதுல ஒரு நூல் சுத்தி வச்சிருப்போம், அதான் பவரே. இத அந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொன்னா பிரிக்கணும். பிரிக்க 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 பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 27 முறை மந்திரம் சொல்லணும். அப்பதான் இந்த பொருள் உருவேறும்.